புத்தர் சொல்கிறாரு, நம்ம அழிவுக்கு முக்கியமான காரணம் அதிக ஆசைகள். ஆசைப்படுறது தான் அழிவுக்கு காரணம் அப்படி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கில் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவர் நெப்போலியன் கில். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் பெரிய பெரிய வெற்றிகளுக்கு அடிப்படை காரணமே ஆசைதான்றாரு. அப்போ அவருடைய அப்ரோச் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருடைய அப்ரோச்சும் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஆசைப்படலைன்னாக்கா வெற்றிகளை நீங்கள் குவிக்க முடியாது. என்னுடைய வெற்றிகளுக்கு முக்கியமான காரணம் நான் ஆசைகளை வளர்த்து கொண்டதான் அப்படின்ட்டு. ஆனால் புத்தர் அவர் கடுமையாக சாடுறாரு. ஆசை தான் அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஒரு பக்கம் அவர் பெரிய அரசனாக இருந்துட்டு அரச வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாதாரண வாழ்க்கைக்கு வந்துட்டார். அதெல்லாம் தூக்கி போட்டு மனைவி மக்கள் யாருமே தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துறவற வாழ்க்கைக்கு வந்துட்டார். அவர் சொல்கிறது ஆசைப்படாத மகனே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் நெப்போலியனும் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த உலகை ஆண்டவர்னா. அவர் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆசைப்படு அப்படின்ட்டு. அப்போ இது எதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். அதான் ஆசை என்பது ரொம்ப அதிகமான ஆசை இருக்கக்கூடாது. ஆசை கண்டிப்பாக ஆசை இல்லாத மனிதன் இல்லை. ஆசை அளவாக இருக்கணும். தன்னால் அடைய முடிகிற ஆசை இருந்தால் அந்த ஆசையை ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் அடைய முடியாத ஆசையை வச்சுக்கிட்டு அதுவே அவனை மனநோய் ஆனவனாக ஆக்கிரும். அதனால் ஆசைகளே வித்தியாசம் இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தரை சொல்கிறதையும் நம்ம முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் இவர் சொல்கிறதையும் நம்ம முழுமையாக எடுத்துக்கூடாது. நமக்கு எது சரியாக வருதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்.